ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். கோயிலுடைய லொக்கேஷன் செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்துகிட்ருக்கு. 11 நாள் நடக்குது. இன்றைக்கி 7வது நாள். ஸ்ரீ வாராகி அம்மன் என்ன அலங்காரத்தில் இன்றைக்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவதானியத்தில் இன்றைக்கி வாராகி அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்ன சொல்கிறேன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 2/7/2025 புதன்கிழமை, 7ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா. வாராகி அம்மனுக்கு நவதானிய அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அம்மனுக்கு வயிற்றில் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிர் கட்டி வச்சுருக்காங்க. இது நாளைக்கு, அதாவது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன், நாளைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ. 3/7/2025 வியாழக்கிழமை நைட்டு ஒரு 7:30 மணிக்கு நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா, அம்மன் வயிற்றில் இருக்கிற முளைக்கட்டின பச்சை பயிர் குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரசாதம் அது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்களாவது அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஆனால் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கோயிலில் விளக்கு போட்டுட்டு நீங்கள் ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான பிரசாதம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல், உங்களை தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓம் மகா கணபதிக்கு, ஓம் தாய் தந்தைக்கு சவுண்டா சொல்லுங்க. ஓம் குரு பகவானுக்கு, ஓம் காயத்ரிக்கு, ஓம் சாவித்ரி தேவிக்கு, ஓம் திராவிடி தேவிக்கு, ஓம் விஷ்ணு தேவிக்கு, ஓம் வைஷ்ணவ தேவிக்கு, ஓம் வாராகி அம்மனுக்கு, ஸ்ரீ ஸ்ரீ மகாதேவனை மகானந்த சித்தருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு.
முன்னாடி போ. போற்றி ஏகம் கத்துரைந்தாய் போற்றி அண்ணாமலை வண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி ஸ்ரீ சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வள்ளிதேவ மணவாள ஸ்ரீ கல்யாண முருகனுக்கு, ஸ்ரீ வராகம்பிகமூர்த்திக்கு ஜெகதம். அப்படி மழை பொழிஞ்சிருக்கிறார். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் விசேஷம். 10 நிமிஷம் வருண பகவான் வந்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் குளிர அந்த அம்பாளுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபங்கள் எல்லாம் பண்றோமோ, மனம் உருகி அந்த வருண பகவான் மூலியமாக மனமும் குளிர்ந்து மண்ணும் குளிர்ந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டும் அந்த நவதானிய அலங்காரமானது பச்சை பயிர் அம்பாள் மடியிலே கட்டப்பட்டிருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பக்தர்களின் கைங்கரியம் மூலியமாக கொண்டு வரப்பட்ட அந்த பச்சை பயிரானது அம்பாள் மடியில கட்டப்பட்டிருக்கு. நாளைய தினம் இதே நேரம் சரியாக இதை விட அதிகமாக இருக்கிறோம் 9 மணி அளவிலே நாளைய தினமானது அலங்கார தீபாரதனை முடிந்தவுடன் அந்த பச்சை பயிரானது விநியோகமானது செய்யப்பட இருக்கிறது. அந்த பச்சை பயிர் முதல்ல யாருக்கு பார்த்தீங்கன்னா புத்திரவாக்கியம் இல்லாத தம்பதினா முன்னுரிமை சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக நீண்ட நாட்கள் ராகு தோஷம், கேது தோஷத்தின் மூலியமாக திருமண தடை விலகி ஒரு சாமி எவ்வளவோ ஜாதகம் வந்துருக்கு, கை கூடி வர நேரத்துல நின்று போயிடுது அப்படின்னு சொல்றவாளுக்கு அந்த நவதானியம் 2வது முன்னுரிமை. எதற்காக பார்த்தீங்கன்னா இந்த நவதானியத்தினுடைய தாற்பயம் முதல்ல தெரிஞ்சுங்க. தினந்தோறும் சொல்றேன், நான் சொல்லல. அதனுடைய தாக்கம் கம்மியாக, அதனுடைய வீரியம் குறையும். ஆகையால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல சங்கல்பமானது நடைபெறும். 58 திரவியங்கள் வந்து பல ஊர்களில் இருந்து வருது. கும்பகோணம், மதுரை, தஞ்சாவூர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், 3 பெரிய பெரிய ஊர்களில் இருந்து அதிவிசேஷ திரவியங்கள் இதெல்லாம் நம்மளாம் கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த திரவியங்கள் எல்லாம் வரவைக்கப்பட்டு அன்றைய தினமானது விசேஷமாக அபிஷேகமானது செய்யப்பட இருக்கிறது. अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके शांत्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सरः केरवेभ्यो नमः आदित्याय सोमाय मंगलाय प्राय च गुरु शुक्र शनिश्च योपान पुष्पं वेद पुष्पवान् व्यामान् विष्माण्डले य एवं वेद योपामायितं वेद कामेश्वरो वै सुभागवादे
கேசனம் செய்யப்பட்டு நாளைய தினம் இந்த பச்சை பயிர் அன்று ஆலய நிர்வாகத்தினர் பூஜை செய்து நாளைய தரிசனம் ஆனவுடன் இந்த பச்சை பயிர் அளிக்க உள்ளார்கள். அனைத்து ஆன்மீக உள்ள அன்பர்கள் வந்திருந்து இல்லாமல்ல கருணாமூர்த்தியாக வீட்டிற்கும் நமது வாராகி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வியாழக்கிழமை 3ஆம் தேதி மறக்காமல் கோயிலுக்கு வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பச்சை பயிர் முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க 7:30 மணிக்கு மேலே. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வரும். கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.